ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான், ஆதரவாய் காத்து நிற்பவர் இயேசுதான். ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான், ஆதரவாய் காத்து நிற்பவர் இயேசுதான். அன்பு தாயா என்னை சேயா, அன்பு தாயா என்னை சேயா, காலமெல்லாம் காத்து நிற்பவர் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இந்நாடும் எந்நாடும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இந்நாடும் எந்நாடும் இயேசுதான். என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 வரை. தியானத்திற்கான தலைப்பு ஜெயம் கொள்ளுகிறவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21. இம்மட்டும் நம்மை வலுவாமல் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்திற்குள் வருவதற்கு கிருபை செய்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஜூன் மாதம் முழுவதும் தேவன் நமது தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி கிருபை செய்வார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2 என்ற வாக்கின்படி நம் கண்கள் நமது தேவைகளுக்காகவும் அவரது ஒத்தாசைக்காகவும் கர்த்தரையே நோக்கி இருக்கட்டும். கடினமான நாட்களை கடந்து 6வது மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. வஞ்சகங்களை பகுத்தறிந்து சத்ருவை ஜெயித்து பிறரையும் சேர்த்து கொண்டு பரமன் பாதம் சேருவதை குறித்து விழிப்புடன் இருக்கிறோமா? அல்லது இன்னமும் பாவத்தை குறித்த எச்சரிப்பே இல்லாமல் அதற்கு இசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இவ்வுலகிலேயே கிறிஸ்துவுடன் இணைந்து இசைந்து பரலோக வாழ்வை வாழுகின்ற கிருபையை பெற்றிருக்கிற நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எபேசியர் 2:7 என்ற வேத வாக்கியம் தந்த விசுவாசத்தின் உறுதிப்பாட்டை இன்றைய தியான வசனத்திலே ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். நான் கிறிஸ்துவுடன். இந்த சிந்தனை நம்மை இன்று பூரிப்பாக்கட்டும். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கே தவிர இந்த வாக்கு யாவருக்கும் உரியது அல்ல. மேலும் இந்த வாக்கு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அல்ல, இது சபையின் மூப்பருக்கூடாக சபைக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் எவனோ என்பதில் இந்த வாக்கு தனிப்பட்டவருக்குரியது என்பதும் தெளிவாகிறது. அப்படியானால் எதை நாம் ஜெயிக்க வேண்டும்? இயேசு படப்போகிற பாடுகளை குறித்து அறியாமல் அவர் மகிமையில் வரும்போது அவருடைய வலது இடது புறத்தில் உட்கார அருள் கேட்ட யாக்கோபு யோவானிடம், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று கேட்ட இயேசு மார்க்கு 10:38 பாவத்திற்கு எதிரான போரில் அதனை மேற்கொண்டு சிலுவையில் அதன் கொடுக்கை ஒடித்து ஜெயம் பெற்றார். ஆக அவர் ஜெயம் கொண்டது போல இதுவே காரியம். போராடாத எவனும் ஜெயத்தை பெற முடியாது. இயேசு பாவத்திற்கு எதிராக போராடினார், ஜெயம் பெற்றார். ஒரு முழு மனிதனாக இயேசு போராடினார். அவரை போல நாமும் போராட வேண்டும். போரில் பங்கு பெறாதவர்களுக்கு எப்படி வெற்றி கிட்டும்? எனவே இயேசு பாடுபட்டதால் நாம் பாடுபட வேண்டியதில்லை என்ற தவறான போதனைகளுக்கு எச்சரிப்பாயிருப்போம். ஜெபம் செய்வோமா? பரமபிதாவே, இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்து ஜெயம் கொண்டது போல நாங்களும் எங்கள் போராட்டங்களில் வெற்றி சிறக்க எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன்.